Hello, hi, good evening. See, money is not everything, but everything needs money. Okay. இந்த விஷயத்தை இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. நேற்று நம்ம ஷாப்புக்கு ஒருத்தவங்க அவங்க குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்ததும் எனக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதை அப்ரோச் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்தாங்க. இது எதாவது ஆஃப்டர் மேரேஜ் 98% லேடிஸ் பண்ணக்கூடிய தவறு என்ன? நானுமே அதை பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே பண்ணக்கூடாது. அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு புரிதல் கிடையாது. பணம் பெருசாக தேவை கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. பணம் தேவைங்க. ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த பணத்துக்காக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஓகே, நமக்கு திருமணத்துக்கு முன்னாடி அப்பா எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கட்டும், நம்ம மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்ம சம்பாதிக்கணும். ஓகேவா? அதாவது இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, எல்லாருக்குமே மரியாதை கிடைக்கும் வயதின் அடிப்படையில். வரும்பொழுது சொல்லுவாங்க, அவங்க பெரியவங்க வராங்க, அப்படி உட்காந்துருக்க கால் மேலே கால் போட்டு கொஞ்சம் எந்திரி, வயசில் பெரியவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாருமே வயசை கடந்து வரும்பொழுது நமக்கு சின்னவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அப்போ மரியாதை வயதின் அடிப்படையில் எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகே, பட் மதிப்பு இருக்குல்ல, அது வயதின் அடிப்படையில் கிடைக்காது. மதிப்பு வேறு, மரியாதை வேறு. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த மதிப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மதிப்பு 5 வயசு பையனுக்கும் கிடைக்கும், 100 வயசு முதியவருக்கும் கிடைக்கும். ஓகே, அது எந்த விதத்தில் அந்த மதிப்பு அப்படின்னு சொன்னால், அவங்களோட வே ஆஃப் டாக், அப்ரோச். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் அந்த பணம் கேட்டு நின்றுடக்கூடாது. ஓகே, அப்படி நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மதிப்பே போயிடும். ஓகே, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கட்டுமே. ஓகே, நீ வேலைக்கே போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லட்டும். பட் நம்ம சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது. யூ டூ சம்திங், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆஃபீஸ் போயிட்டு ஏர்ன் பண்ணுங்கள், இல்லை வீட்டில் இருந்தே பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணணும். சம்பாதிக்கல தாண்டி எதையாவது ஒன்று பண்ணணுங்க. ஒன்று சொல்லுவாங்க, நீ ஓடி வரியா, நடந்து வரியா, இல்லை தவழ்ந்து வரியா, அப்படி அது முக்கியம் கிடையாது. பட் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சமாவது மூவ் பண்ணு, ஊர்ந்தாவது போ, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தவனை கொல்லணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நீ எதுவுமே பண்ணாத, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் காலி ஆகிட்டே இருக்கான்னு அர்த்தம். ஓகே, உனக்கு முடிஞ்சது தெரிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு கூட இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்கள வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், டாப்பிக்கே மாற்றி போயிட்டேன்னா, ஓகே, நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் இப்போ நம்ம கன்சீவ் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாபை விடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா இத்தனை வருஷம் ஓடி இருக்கும், இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம தோணும். ஓகே, அது தோணக்கூடாது. நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் பிஃபோர் மேரேஜ் ஒர்க்கிங், ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க்கிங். எனக்கு பாப்பா வயிற்றில் இருந்தப்போ ஒரு 3 மந்த்தில் நான் ஜாபை ரிசைன் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் இப்போ தாங்க நான் இப்போ ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா 2 இயர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். பேருக்கு தான் அது ஆக்டிவு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 இயர் இல்லை ஒரு 6 மந்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதான் எனக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆகிறது. ஓகே, இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. நேற்று நம்ம ஷாப்புக்கு கடைக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு குட்டி பாப்பா ஒரு 1.25 வயசு தான் இருக்குது. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அவங்க பிஸ்னஸை பற்றி என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்திருந்தாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இப்படி தான் மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், குழந்தைய பார்த்துக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம லேடிஸ் அப்படின்றதப்போ நமக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஆட்களே இருப்பாங்க. மனைவினா கணவனை தொந்தரவு பண்ணுவாங்க, கணவன் மனைவியை தொந்தரவு பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்க தான் செய்யும், எல்லா ஃபேமிலிலையும் உண்டு.
ஓகே, அந்த காரணத்துக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு வகையிலையும் நம்ம சம்பாதிக்கிறத ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 10,000 சம்பாதிக்கிறோமா, 1,00,000 சம்பாதிக்கிறோமா, அது விஷயம் கிடையாது. பட் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்துட்டு ஒரு வருஷம் நீங்கள் பணம் சம்பாதிக்காமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. ஓகே, அதனால வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை ஜாப் பண்ணுங்கள். குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜாபை கண்டினியூ பண்ணுங்கள், அது நல்லது. ஓகே, ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணின்னு கிடையாதுங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. குழந்தைங்கள டிபெண்ட் பண்ணியா, அப்பா அம்மாவை, நம்ம பிறந்து வளர்ந்தோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கணும். எப்போவுமே நம்ம கொடுக்குற இடத்துல தான் இருக்கணும். அதில் ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்களேன், அது வேறு மாதிரியான ஒரு ஃபீல். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பொருளாதார அடிப்படையில் நம்ம வந்துட்டு எப்படின்னா, அதை எப்படி சொல்கிறது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட், அது தமிழில் என்ன சொல்லுவாங்க, பொருளாதார சுதந்திரமா, ஓகே, அது நமக்கு இருக்கணும். ஓகே, நம்ம சம்பாதிச்சாதான், இப்போ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா வந்தாலோ எங்கள் வீட்டு ஆட்கள் வந்தாலோ நான் தாராளமாக செலவு பண்ணுவேன் இல்லையா. பட் என்னோட ஹஸ்பண்டோட பணத்தை எடுத்து செலவு பண்ணும்பொழுது கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்ம வீட்டு ஆட்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அது நான் சம்பாதிச்சேன்னா இது என் பொண்ணு சம்பாதிச்சது, நான் வளர்த்தேன், படிக்க வச்சேன், சம்பாதிச்சு என்னை பார்த்துக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. இது வந்து ஹஸ்பண்டோட பணம் நம்மளோட பணம் அப்படின்னு நான் பிரித்து பார்க்க சொல்லலை. யாராக இருந்தாலும் அந்த பொருளாதார சுதந்திரம் தேவை, சம்பாதிக்கணும், சரிங்களா. அதனால் இந்த குழந்தை இருக்குது அப்படின்னு காரணம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிடுங்க. பிரேக்கை ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகேவா, இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.